கான்ஸ்டபிள் சார், நீங்க இங்கேயே இருங்க. இங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாது. வெளியே இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது சார். மிஸ்டர் கிருஷ்ணன் எங்க இருக்காரு? உள்ள இருக்கார் சார். சார் உள்ள இருக்காராம். நீங்க எல்லாரும் செல்போனையும் கலெக்ட் பண்ணி வைங்க. ஓகே சார். நீங்க எல்லாரும் எழுந்துருங்க. செல்போன் கொடுங்க எல்லாரும். கமான். மிஸ்டர் கிருஷ்ணன் சார் எங்க இருக்காரு? நீங்க யார் சார்? நாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். அந்த ரூம்ல இருக்காரு. எஸ், இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம். உங்க ஆபீஸ சோதனை போடணும் சார். சார், நாங்க வரியெல்லாம் கரெக்டா கட்டிடுவோம் சார். எங்க ஆபீஸ்ல செகண்ட் லெஜரே கிடையாது. உங்க ஆபீஸ்ல சட்டவிரோதமா கணக்குல காட்டாத பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. கணக்குல காட்டாத பணமா? சார், உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் சொல்லியிருக்காங்க. எங்க ஆபீஸை சர்ச் பண்றது உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். பரவாயில்ல சார், எங்க வேலையே அதான். டைம் வேஸ்ட் ஆகிறத பத்தி நாங்க கவலையே படுறது இல்ல. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஷியோர் சார், நாங்க நிச்சயமா கோஆபரேட் பண்றோம். நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் ஓரமா நின்னா போதும். வாங்க ப்ளீஸ். சார் உங்க செல்போன் கொடுங்க. உங்க போன் சார். நான் எடுத்துக்கிட்டே வரல சார். என்னப்பா இது? என்னடா இந்த மாதிரி நம்ம தகவல் கிட்ட கவலை பண்ணலாம். மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க இங்கே நில்லுங்க. என்ன சார் இது? யாரோ சொன்னாங்கன்னு எங்க ஆபீஸை ரைட் பண்ண வந்திருக்கீங்க. அப்படி வந்ததும் இல்லாம எங்க முதலாளி அக்யூஸ்ட் மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. சிவராமன், அமைதியா இருங்க. அதிகாரிகளுக்கு நம்ம மேல என்ன தனிப்பட்ட கோபமா இருக்க போகுது? அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க அவங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அவங்க டியூட்டியே பண்ணிட்டு இருக்காங்க. விடுங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணல. இல்ல நம்ம எதுக்காக கோபப்படணும்? வாங்க இங்க வந்து நில்லுங்க. வாங்க வாங்க. சாரி சார், யூ கேன் கேரி ஆன். ஓகே சார். அந்த ரூம் லாக்கர் சாவி, இந்த கபோர்ட் சாவி, இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? லாக்கர் சாவி கொடு. சிவராமன், சாவி கொடுங்க. இதெல்லாம் என்ன மூட்டை? என் பையனுக்கு கல்யாணம் சார். தாம்பூல பையில போட தேங்காயும் சாத்துக்குடியும் வாங்கி வச்சிருக்கேன். இது எவ்வளவு நாளா இங்க இருக்கு? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. சார், இத பிரிங்க. ஓகே சார். இப்படி வச்சு பிரிங்க. அந்த மூட்டையை பிரிங்க. என்னடா மூட்டைக்குள்ள பணம் இருக்கு? அப்பா அப்பா, இதுல ஏதோ சதி இருக்குப்பா. சார், வீடியோகிராஃபர், இதெல்லாம் கவர் பண்ணுங்க. ஓகே சார். அடுத்த மூட்டையை எடுங்க. எஸ் சார்.
எங்க முதலாளி அப்படி ஒன்றும் கள்ளக்கணக்கு காட்டுறவர் இல்லை சார். எங்க கம்பெனி அப்படிப்பட்ட கம்பெனி இல்லை சார். இது யாரோ திட்டம் போட்டு செஞ்ச சதி சார். ஆமா சார். அவரு சத்தியமா இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல சார். உங்க முன்னாடி தானே சார் மூட்டையை பிரிச்சோம். ஐயோ அப்பா, ஐயா மூட்டையை சுமக்கிறான் பாருன்னு சொன்னீங்களேப்பா, இதுக்கு தான்ப்பா அவர் மூட்டையை சுமந்திருக்கிறாரு. இந்த மூட்டையோட தான்ப்பா அவர் வந்திருக்காரு. சாரி சார், வேண்டாம். ஐயாவை பத்தி எதுவும் பேசாத, அப்புறம் நான் பொறுத்துக்க மாட்டேன். பேசாம இரு சார். சத்தியமா சொல்றேன், இந்த பணம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். ஐயா உங்க எங்க மேனேஜர் தான் சார் இந்த மூட்டையை கொண்டு வந்தாரு. சாரி தம்பி, உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்திருக்கோம். இப்போ நாங்க அதை சீஸ் பண்றோம். மிஸ்டர் கிருஷ்ணனை நாங்க விசாரணைக்காக அழைச்சிக்கிட்டு போறோம். இத பத்தின விசாரணை எல்லாம் எங்க ஆபீஸ்ல வச்சுக்கிறோம். சார் அது எப்படி சார்? இத பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் கூட காதுல வாங்காம எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன்னு சொல்றீங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தம்பி. இப்போ நாங்க இவரை அரெஸ்ட் பண்ணவே இல்ல, விசாரணைக்கு தான் அழைச்சிக்கிட்டு போறோம். அரெஸ்ட் பண்றோமா இல்லையாங்கிறது விசாரணைக்கு பின்னாடி தான் முடிவெடுப்போம். ஒருவேளை விசாரணைக்கு வர்றதுக்கு ஒத்துக்கலன்னா அப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவோம். சார். சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா. நான் இரு 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 அப்பா வேணாப்பா. சார். நான் 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 விசாரணைக்கு வரேன் சார். there is no problem at all. அப்பா ஆனா எனக்கு தெரியல சார். நான் அப்பா மிஸ்டர் கிருஷ்ணன் இங்க வாங்க. அப்பா அப்பா பாத்து சார் மெதுவா பார்த்து வாங்க. இத படிச்சு பார்த்துட்டு ஒரு சைன் பண்ணுங்க. அப்பா அப்பா ஆடிட்டரையும் கன்சல்ட் பண்ணாம வக்கீலையும் கன்சல்ட் பண்ணாம இதுல கையெழுத்து போடக்கூடாதுப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அமைதியா இரு. ஐயோ சார் நீங்க ஒரு சாட்சி கையெழுத்து போடுங்க. நான் எதுக்கு போடணும்? அதெல்லாம் நான் போட முடியாது சார். சிவராமன், எதுக்கு பயப்படுறீங்க? நாம எதுவும் தப்பு பண்ணலையே. தைரியமா கையெழுத்து போடுங்க. வாங்க வாங்க, நான் இருக்கேன்ல. அது இல்ல சார். வாங்க, தைரியமா போடுங்க. தேங்க்யூ சிவராமன். அமைதியா இரு. இதெல்லாம் பேக் பண்ணி வண்டியில ஏத்துங்க. ஒன்னும் ஓகே சார். மிஸ்டர் கிருஷ்ணா நீங்க என்னோட வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். நடராஜ், அப்பா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. பயப்பட வேண்டாம்னு சொல்லு. நந்தினி இது வரேன்க்கா. தேங்க்ஸ்மா. பரவாயில்ல. சீட்டு கிடைக்கிறதுல தான் என் அரசியல் வாழ்க்கையே இருக்கு. கண்டிப்பா கிடைக்கும். பாசிட்டிவா நினைங்க எடுத்துக்கோ. எப்பவுமே. தேங்க்ஸ்ங்க. என்னக்கா? உள்ள காஃபி வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. எனக்கு வேணாம்க்கா. சிவராமன் தான் ஃபோன் பண்றான். சொல்லு சிவராமா. சார் சார் ஆபீஸ்ல இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க முதலாளியும் கூட்டிட்டு போயிட்டாங்க சார். சபாஷ் சபாஷ். டேய் சொல்லுங்க சார். நீ ஒண்ணு பண்ணு, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு போ. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரிங்க சார், இப்பவே கிளம்புறேன். சபாஷ், சூப்பர். நந்தினி, அவ்வளவுதான். உன் மாமனார் கதை அவ்வளவுதான். என்ன மாமா சொல்றீங்க? அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? சும்மா விசாரணைங்கிற பேர்ல அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. கீதா, நந்தினி, நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போய் மாமாவையும் ராமையும் பார்க்கணும். எதுக்கு மாமா? ஜெயிலுக்கு போற கிருஷ்ணன் கதையை முடிக்க வேண்டாம், அதுக்கு தான். ஏங்க அப்படிலாம் செஞ்சா அவங்களுக்கு இன்னும் கூடுதல் தண்டனை கிடைச்சிடாதா? லூசு லூசு. அதெல்லாம் இவங்க ஏண்டி செய்றாங்க? அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. சகோதரி,
வசதியுள்ள கிரிமினலுக்கு ஜெயில இருக்கிறத விட ஒரு சொர்க்கம் எங்கேயுமே கிடைக்காதுமா. பணம் இருந்தா போதும், நல்லது கெட்டது எல்லாத்தையும் நடத்திடலாம். இனிமே வெளியே வர வேணான்னு பல பேர் உள்ள இருக்கான். வெளியே வந்தா அவனை போட்டு தள்ளிடுவானுங்க. அப்படிப்பட்டவனை பார்த்து ரேட்டை பேசி அவன் குடும்பத்துக்கு பணத்தை கொடுத்துடுவான்னு வச்சுக்க, கிருஷ்ணா கதையை முடிச்சிட போறாங்க. யோ, நீ ரொம்ப ஆபத்தான அரசியல்வாதியா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் ஆபீசர். இவ்வளவு பெரிய உடம்பை எப்படி வளைக்கிறாரு பாரு. என்ன ஆபீசர் எவ்வளவு கும்பிடு போட்டிருக்க. ஆமா ஆபீசர், அந்த ஆள் தானே அரெஸ்ட் ஆயிருக்கான். இன்னும் கல்யாணம் நிக்கல. அவன் ஜெயிலுக்கு போனாலும் கல்யாணம் நடக்கட்டும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா. சரியான கேள்விதான். விசாரணை முடிஞ்சு அவனை ரிமாண்ட் பண்றது கன்ஃபார்ம் ஆகட்டும். அப்படியும் கல்யாணம் நடந்தா என்ன பண்றதுன்னு யோசிப்போம். ஆனாலும் எனக்கு இதுல உடன்பாடு இல்ல மாமா. என்னம்மா, கிருஷ்ணன் ஜெயிலுக்கு போறதுலயும் அவன் சாகறதுலயும் உனக்கு என்ன பிரச்சனை? மாமனார் பாசமா? மண்ணாங்கட்டி. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல மாமா. உமா அத்தை கூட பிரபாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் முடிவு பண்ணாங்க. ஆனா இசையை தான் கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதமா இருந்தவன் இந்த கிருஷ்ணன். அது மட்டும் இல்ல, இசையை சம்மதிக்க வைக்கிறதுக்கு என்னையே பேச வச்சான் பாருங்க. அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் மாமா. ஏன் விரல வச்சு ஏன் கண்ணையே குத்த வச்சவன நான் சித்திரவதை பண்ண வழி இல்லாம ஜெயிலுக்கு அனுப்பி அங்க கொன்னா ஏன் மனசு எப்படிமா மாறும்? என்னம்மா பேசுற நீ? கிருஷ்ணனுக்கு அவன் பொண்டாட்டி மேலேயும் பிள்ளைங்க மேலேயும் அவ்வளவு பாசம். அவன் மேல உள்ள கோவத்தை அவங்க மேல காட்டு, அவ்வளவுதானே? காத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. அம்மா, 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 டேய், டேய், அம்மா எங்கடா? அம்மா எங்க? என்ன நட்ராஜ், ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? சதி நடந்திருக்குமா? சதியா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்பா இன்கம் டாக்ஸ் ரைட்ல கூட்டிட்டு போயிருக்காங்கம்மா. அரெஸ்ட் பண்றது கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கம்மா. இன்கம் டாக்ஸ் ரைடா? என்னடா சொல்ற? நாம இது வரைக்கும் கணக்கு வழக்குல ஒரு தப்பும் பண்ணலையே. அம்மா, ஆபீஸ்ல மூட்டை மூட்டையா பணம் இருந்துச்சுமா. அது தெரிஞ்சுதாம்மா ரைடே வந்திருக்காங்க. டேய், உண்மையை சொல்லு. அந்த பணம் உனக்கு தெரியாம எப்படி ஆபீஸ்க்குள்ள வந்துச்சு? ஐயோ, டேய், தாமலை பைக்கு வைக்க வேண்டிய சாத்துக்குடி தேங்கான்னு சொல்லி ஐயா மாமா தான் மூட்டைங்களை கொண்டு வந்து ஆபீஸ்ல வச்சாரா. அந்த மூட்டைங்கள தான் பணம் இருந்துச்சு. அந்த ஆள் நினைச்ச சாதிச்சிட்டான்டா. பிரபா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அவரை மரியாதை இல்லாம பேசினா அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். ஐயோ, ஒண்ணு வராரு. டேய், அவன் தாண்டா வரான். நட்ராஜ், நட்ராஜ், அண்ணே. டேய் நட்ராஜ், டேய் என்னடாச்சு கிருஷ்ணனுக்கு? என்னென்னமோ சொல்றாங்களேடா, சொல்லுங்கடா என்னடாச்சு? டேய், ஏன்டா அப்படி பாக்குறீங்க? கிருஷ்ணனுக்கு என்னடா ஆச்சு? சொல்லுங்கடா. என் கிருஷ்ணனுக்கு என்னடா ஆச்சு? சொல்லுங்கடா. அது வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிருஷ்ணனுக்கு என்னடா ஆச்சு? போதும். எங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியாது? என்ன பண்ற நீ? ஏன் அப்படி எல்லாம் நடந்துக்கற? நீங்க
பேசாம இருங்க. இந்த ஆளை அடிச்சே கொல்லணும். நீங்க தலையிடாத. என்னடா அண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவர் யாருன்னு தெரியாது. நீ கொண்டு போய் வச்ச மூட்டையில பணம் இருக்குன்னா அப்ப இத்தனை நாள்ல நீ தானே அந்த பணத்தை வச்சிருக்க. எந்த பணத்தை பத்தி நான் சொல்றீங்க? பணத்தை மூட்டை கட்டி கொண்டு வந்து ஆபீஸ்ல வச்சுட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணிட்டு இன்னும் வேஷமே கிளையாத மாதிரி நடிக்கிறாரு பாரு. என்ன திட்டாலும் சரி அடிச்சாலும் சரி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு செய்யுங்கடா. உண்மையிலே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலடா, புரியலடா. சொல்லுங்கடா. பாத்தீங்களா ஏன்டா இவர்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? அம்மா நீங்க உள்ள போங்கம்மா. அண்ணே நீங்க நீங்க கொண்டு வந்து வச்ச மூட்டையில தான் அந்த பணம் இருந்துச்சா? அத என்னையா நொய்யோ? கல்யாண மண்டபத்துல தானே மூட்டையை கொண்டு போய் வைக்கணும். எதுக்கு அது ஆபீஸ்க்கு வந்துச்சு? திட்டம் போட்டு தான் கொண்டு வந்து வச்சிருக்க. இல்லடா இல்லடா. இதுல வேற இவரே அந்த மூட்டையை சுமந்துட்டு வர்றாரா? அப்பாவுக்கு அதை பார்த்து அப்படியே பரிதாபம் பொங்கி வடிஞ்சு. டேய் மூட்டையெல்லாம் தூக்குறான் பாரு, இவன் நமக்கு துரோகம் பண்ணுவானான்னு கேட்டாரா? துரோகத்தை தான் நீ மூட்டையா தூக்கிட்டு வந்தா அப்ப தெரியல. சத்தியமா அந்த மூட்டைக்குள்ள பணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுடா. யாரோ சதி பண்ணி இருக்காங்கடா. பாய முடியா? நீ பெரிய யோகிய பாரு. ஐயோ சேர் முதுர பொண்டாட்டி வீட்டுல யோகினுக்கு என்ன வேலை? திலீபா ஏய் அவகிட்ட நம்ம பணம் இருக்குதுன்னு சந்தேகப்பட்டு விசாரிக்க போலடா. விசாரிக்கிறதுக்கு நீ போலீஸ் ஐயா? சந்தேகம் மறந்தா ரத்ன மாமாட்ட சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் போய் விசாரிக்கிற? அவ்வளவு பெரிய அறிவாளியா நீ? இல்லடா. அப்போ அப்பா போன் பண்ணி கேட்டதுக்கு அங்க இருந்துகிட்டு கோயம்பேட்ல இருக்கேன்னு ஏன் போய் சொன்ன? இன்னும் நீ என்னடா பண்ண எங்களுக்கு தெரியாத நினைச்சியா? ஜெயிலுக்கு போய் மகனை பார்த்த, அந்த விநாயகத்தை பார்த்த, உண்மைதானே அது? வாங்க அத்தை. அத்தை என்ன எங்கேயே நின்னுட்ட? வா. பண்றது திருட்டு வேலை. ஐயா இதுல கேர் மாதிரி அசைஞ்சு வந்து நின்னுட்டு இருக்க. போ உள்ள போ. கைய விடுறி. சிக் போ உள்ள போ. யோ வாயா. என்ன முறைச்சிட்டே இருக்க? போ உள்ள போ. போ சொல்றேன்ல. பாத்துக்கறேன் உன்னை. சி போ. மேலே ஏறு. அத்தை அவந்திகா அத்தை எங்க இருக்கீங்க? என்ன அவந்திகா? என்னாச்சு? என்ன இது? என்னம்மா? சொன்னப்ப யாரும் நம்பாம இருந்தீங்கல்ல? அந்த 2 கொடியை யார் திருடினதுன்னு சொல்லு. ஈஸ்வரி சொல்லு. யார் திருடினாங்கன்னு சொல்லு. திருடல, எடுத்துக்கிட்டோம். திமிர பாத்தீங்களா? எடுத்த பணத்தை என்ன பண்ணன்னு சொல்லு. ஏன் இவ்வளவு நேரம் நீ எல்லாத்தையும் சொல்லாமையா இருப்ப? பெட்ல வச்சு தச்சோம் சுமத்தி தெரியாம அதை வித்துட்டா தேடி போன அந்த பழைய பெட் திரும்ப கிடைக்கல. ஓ மூலமா அந்த பணம் அவங்களுக்கே கிடைச்சிருச்சு. போதுமா? வணக்கம். என்ன யாரும் தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட டிசிபி கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதோட மட்டும் இல்லாம அந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும். தயவு செய்து அந்த இடத்துல பிரஸ் பண்ணுங்க. அது போதும். ரொம்ப நன்றிங்க.